ஹாய் காய்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டாக் மோர் ஒர்க் லெஸ் வித் நாலேஜ் சந்திரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல எல்லாம் டூரு கூட்டு போறேன்ட்டு இவங்க கூட்டிட்டு போன இடம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழனி, திருப்பதி, இந்த சமயபுரம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி கோயிலா கூட்டு போவாங்க. நம்மளும் சின்ன வயசுல ஏறி உட்காந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் சிடி டெக் படம், புது படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னே தெரியாது. இந்த டிரைவர் வச்சிருப்பாங்க போட்டு விட்டு பாத்தீங்கன்னா, அப்பதான் அருந்ததியில ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம உட்காந்து நைட்டு படத்தை போட்டு விடுறாங்க. பேய் திகிலு படம். இந்த சீட்டு மேல ஏறி நின்று இப்படி பிடிச்சுக்கிட்டு எட்டாவது வேற இப்படி நின்று பார்த்தா அப்படியே அந்த படம் முடியற வரைக்கும் அந்த ஜக்கமா மாயமா அப்படின்னு சொல்லும் போதுலாம் நமக்கு அப்படியே படம் ஓடும். இந்த பசுபதி எல்லாம் பார்க்கும் போதே பயமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு அழகான மொமெண்ட்ஸ் அந்த டூர் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது மெயினா கட்டிச்சோத்து கட்டிட்டு வந்துருவாங்க. புளி சாதம், லெமன் சாதம், ஒருத்தவங்க சப்பாத்தி, இந்த தக்காளி பச்சி, அது இதுன்னு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்து ஒன்னா உட்காந்து அங்கிள் ஆன்டி எல்லாரும் அப்படியே ஒன்னா உட்காந்து அப்படியே தொட்டு எல்லாம் முட்ல சாப்பிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூர் மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதாவது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அரோகரா அரோகரா அப்படின்னு கத்துறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சந்தோஷமான விஷயம் எல்லாம் எனக்கு ஏன் கத்துறாங்கன்னே தெரியாது. அதை பாத்தீங்கன்னா எங்க அப்பா தோல் மேல இப்படி உட்கார வச்சுக்கோ, எங்க அம்மா தோல் மேல குறைச்சுன்னா இறங்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் வந்து அழகான மொமெண்ட்ஸ். எனக்கெல்லாம் இப்பயும் அந்த குழந்தையா மாதிரி அந்த மாதிரி டூர் போகணும்லாம் ஆசை. எங்க போறது ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நல்ல மொமெண்டோட வரேன். டேக் கேர், பாய், லவ் யூ.